அறிவும் ஜோதிடம் பகுதியில் தமிழ் ஜோதிடம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னுடைய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்லலாம் சார். விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, எதனால அப்படி சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். விசாக நட்சத்திரமா 1, 2, 3 பாதம் துலாம் ராசி, 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. இந்த விசாக நட்சத்திரத்தோட அதிபதினு பார்த்தாமா குரு பகவான். பொதுவாக குருவுக்குரிய குணம் என்ன? நீதி, நேர்மை, தர்மம், உபதேசம், இது எல்லாமே குருவோட குணம். இந்த குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தான் விசாகம். அந்த விசாக நட்சத்திரக்கார இயல்பாகவே இந்த அத்தனை நற்குணங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். பொதுவாகமா இந்த விசாக நட்சத்திரத்தோட தமிழ் பெயர் அப்படின்னா முரம். நம்ம சங்க கால இலக்கியத்தெல்லாம் படிச்சிருப்போம்லங்க. அதாவது முரத்தை வச்சு புளியை விரட்டி அடித்த நம்ம பெண்கள், அந்த முரந்தாமா. பொதுவாக அந்த முரத்தோட பயன்பாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நெல் மணிகளில் இருக்கக்கூடிய அந்த கல், தூசி, இதையெல்லாம் நீக்குவதற்கு இந்த முறம் பயன்படும். அதற்கு அப்பாற்பட்டு எடுத்தோம்னா, அந்த நெல் அரிசியான பிறகு அரிசியில் உமியாக இருக்கக்கூடிய அந்த உமியை நீக்க அது பயன்படும். அது போலமா இந்த அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள் நிலையை நீக்கி மெய்ஞான வெளிச்சத்தை கொண்டு வருவர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமயமான நல்ல நட்சத்திரம், இந்த ராஜகுணம் பெற்ற ஒரு நல்ல நட்சத்திரம். அப்புறம் ஏம்மா இந்த இளைய மைத்துனர்களுக்கு இவ்வளோ ஆகாதுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய நற்குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் இளைய மைத்துனருக்கு இருந்தால் அவங்களுக்கு ஆகாது, ஏன் கடைசி பையனுக்கு கட்ட சொன்னாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை எடுத்தோம்னாமா உங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதாவது ஒரு தவறுன்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ பெரிய அப்பா சொன்னால் என்ன, அம்மா சொன்னால் என்ன, அண்ணன் சொன்னால் என்ன, யார் சொன்னாலும் அவங்க அவ்வளோதான், அவங்க குணத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணது தான் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. உதாரணம் எடுத்தோம்னா என்ன, ஒரு முருகப்பெருமானை சொல்லலாம். முருகப்பெருமான் விசாக நட்சத்திரக்காரர் தான். விசாக நட்சத்திரக்குரியவர் முருகப்பெருமான், எல்லாரும் தெரிஞ்சது தான். அவர் விசாகன்னு ஒரு பேரே உண்டு. அப்படி ஒரு அமைப்புகளில் இந்த ஒரு கதையை சொல்லுவோமே, ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக சொல்லுவோம். இப்போ நானாக ஒன்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லா மக்களும் தெரிஞ்சது என்ன, ஒரு ஞானப்பழ கதை. ஒரு ஞானப்பழத்துக்காக நாரதர் கொண்டாந்த ஞானப்பழத்திற்காக ஒரு போட்டி நடக்கும். அது யாருக்கு அப்படின்னுட்டு அம்மையப்பனுக்கு மத்தியில் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலகத்தை யார் சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம் சொல்லுவோன்னே உடனே முருகர் கிளம்பிடுவார். அவர் மயில் எடுத்துகிட்டு உலகத்தை சுற்றிட்டு வந்துடுவார். உடனே இதை பார்த்த விநாயகர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் தந்திரமாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னோம்னா, அப்பாவும் அம்மாவையும் சுற்றி ஞானப்பழத்தை அடைஞ்சிடுவார். இவர் எங்குமே நேர்த்தியாக சுற்றிட்டு கேட்கும்போது, இது மாதிரி அம்மா அப்பா தான் உலகம், அதை சுற்றிட்டு வாங்கிட்டாருனோடனே உடனே சட்டுன்னு அவருக்கு ஒரு கோபம் வந்துடும். அதான் அந்த நேர்மைக்கு உள்ளவர்களுக்குரிய குணம். சரி, ரைட்டு, ஓகே, பேசி நீங்கள் நடத்தின நாடகம் போங்கப்பா, நீங்களாம் எனக்குன்னு ஒரு உலகம், எனக்குன்னு ஒரு மக்கள்னுட்டு. அப்போ சிவன் சொல்லி கேட்க மாட்டார், பார்வதி சொல்லி கேட்க மாட்டாங்க, விநாயகர் கெஞ்சி கூட அவர் கேட்க மாட்டார், தனியாக போயிடுவார். அப்பேற்பட்ட ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்கும். சரி, அந்த ஒரு காரணத்தினால தாம்மா இப்போ உதாரணம் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் மூத்தா மதிப்பாக இருக்கவங்களுக்கு கொண்டு அவங்களை கட்டி கொடுத்தோன்னா வளைஞ்சு நெறிய மாட்டாங்க. ஒரே மாதிரி இருக்கும்போது அப்போ ஒரு அமைப்பில் ஒரு பையனுக்கு இந்த பெண்ணை கொண்ட கட்டணும்னு வைங்க, அப்புறம் முதல் கோணல் ஆச்சுன்னா அப்புறம் முற்றும் கோணல் தான். அப்போ அவங்க கிளம்பிட்டாலும் அடுத்த மருமக அவளே கிளம்பிட்டாலும் போயிடுவாங்கிறனால தான் இவங்க நேர்த்தியான ஒரு குணம் இருந்த ஒரே காரணத்தினால தான் அந்த கடைசி பையனுக்கு அவங்க கட்டுறதுக்கான முடிவு எடுத்தாங்க. இது மட்டும்தான் உண்மையான ஒரு கருத்து. சரிங்க, இதற்கு அப்பாற்பட்டு கிரக சக்கரங்களில் அந்த ராசியை வச்சு என்னங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பலமுறை சொல்கிறது தான், அந்த ராசி நட்சத்திரமும் ஒரு மனிதனோட மனத்தையும் குணத்தையும் தான் நிர்ணயிக்கும். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஒரு 20% குணங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்கும். இதற்கு அப்பாற்பட்டுன்னா அவங்களுக்கு கிரக கட்டங்களில் தான் ஒரு லக்கணத்திற்கு 4ஆம் இடம் மனத்தை சொல்லுதுன்னா 5ஆம் இடம் குணத்தை சொல்லும். அதை தான் ரொம்ப துல்லியமான அந்த குறையத்தை வரையறுக்க முடியும். இப்போ ராசி பலன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்குரிய பலன் இப்போ இந்த மாதிரி அவங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்கிற குணம். இதை தாண்டி இந்த கிரக சக்கரங்களில் எதனால் இதை அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னு அதையும் சொல்கிறேன், அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக விசாக நட்சத்திரம் நான் சொன்னதான் 1, 2, 3 பாதம் அவங்களுக்கு துலாம் ராசி, அவங்களுக்கு 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. இப்போ இந்த மைத்துனருக்கு ஆகாதுன்னு இந்த நட்சத்திரத்தில் கூட எதை சொல்கிறாங்க தெரியுங்களா, விசாகம் 4ஆம் பாதத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. ஏன் விசாகம் 4ஆம் பாதத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைய காலகட்டங்களெல்லாம் உங்களை பார்த்தோம்னா ராசி நட்சத்திரத்தை வச்சு தான் அவங்க எல்லாமே சிலவங்க பலன் சொன்னாங்க. ஏன்னா அந்த லக்கணத்தெல்லாம் துல்லியமாக வரையறுக்கணும் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் அந்த சித்தர்களால் தான் முடியும். ஏன்னா இன்றைக்கி டைம் வாட்செல்லாம் வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் சூரியனை பார்ப்பாங்க,
ஒரு தோராயமாக ஞானி சித்தர்கள் தெரிஞ்சதுனால அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ராசிங்கிறது நட்சத்திரம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், 60 நாளைக்கு இருக்கும். அதனால் அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையாகவே லக்கணத்திற்கு தான் இதோட முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த ராசியில எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னம்னா, விருச்சிக ராசிக்கு இப்போ 7ஆம் இடம், இது உதாரணம் வந்து ஒரு கணவன் ஸ்தானம், ஓகேங்களா. இது இல்லைனா மனைவி ஸ்தானம். 7ஆம் இடம் பொதுவாக கலத்திர ஸ்தானம். உதாரணம் ஒரு பையன் இப்போ இந்த விருச்சிக ராசியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சம், ஒரு பெண் இருக்காங்கன்னா 7ஆம் இடத்துக்கு கணவனுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது 1, 2, 3, இது இளைய சகோதரன், அவங்களுக்கு இளைய மைத்துனரை குறிக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா 7, 8க்குரியவர் யாருன்னம்னா இயல்பாகவே சனி பகவான். சனி பகவான் இவங்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்துவார். அப்படிங்கிற ஒரு காரகத்தினால இயல்பாகவே கடகத்துக்கு ஆகாதுங்கும் போது, உதாரண விசாக நட்சத்திரம் ஒரு 4ஆம் பாதம் ஒரு 4 வருஷம் இருக்கலாம், இல்லை ஒரு 3 வருஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் சனி பகவான் கிட்டத்தட்ட அங்கிட்டு 19 வருஷம் செயல்படுத்துவார். எப்படி பார்த்தாலும் அந்த 23 வரை அவர் இருப்பார். அந்த காலகட்டங்களில் ஒரு பழமொழி உண்டுனே, எதையுமே காலத்தே பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்களுக்கும் பொருந்தும். அன்றைய காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 16லேருந்து 22க்குள்ளே திருமணத்தை பண்ணாங்க. அந்த காலகட்டங்களில் இருக்கும்போது இந்த சனி தசை உங்களுக்கு ஓடும்போது அது இளைய குழந்தை அவங்கள பாதிச்சிடும். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இவங்க நட்சத்திர ரீதியாக இதை ஒதுக்குனாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு குணம். இன்றைக்கி தான் சாதாரண படிக்கிற பெண்களே இன்றைக்கி 24, 26, 28 போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இதை பற்றி பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. மற்றத்தில் இந்த நட்சத்திரத்தால் எந்த விதமான தீங்கில்லை. உண்மையாகவே இந்த நட்சத்திரத்தை நம்ம சொன்னோம்னா, இந்த முரத்தின் நட்சத்திரத்தில் பிறந்த இவங்க அறத்தின் வழியில் செல்வதனால, அதனால தான் தர்மத்தின் சின்னம் தராசை முத கொண்டு இதை கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட பிரபலமான நல்ல நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம், துலா ராசி. இவங்களை ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை துணையை எடுக்கிறவருக்கு அது ஒரு மிகப்பெரிய வரம். அந்த குடும்பத்தில் இந்த பெண் வந்த பிறகு அந்த குடும்பம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த எந்த வகையிலையுமே ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த அமைப்பான துலாம் ராசியோட அமைப்பு. அதையும் விசாக நட்சத்திரம் வியப்புக்குரிய ராஜ அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம். இவங்களை நீங்கள் அடையிறது வந்து நம்ம செஞ்ச பாக்கியம். அதனால் திருப்திங்க சார். ஒரு அழகான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.